வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக நதியாவலன். வணக்கம். கார்கே. முதலில் தலைப்புச் செய்திகள். மனைவி இருப்பதை வேட்புமனுவில் மறைத்ததாக நரேந்திர மோடி மீது குற்றச்சாட்டு. வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. 1000 கிலோ அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் தனுஷ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதித்தது இந்திய ராணுவம். குழந்தைகளை போர்க்களத்தில் ஈடுபடுத்த பயிற்சி கொடுக்கும் சிங்கள ராணுவம். புகைப்பட ஆதாரங்கள் வெளியானதால் இலங்கை அரசுக்கு நெருக்கடி. வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே குதிக்க முயன்ற சிறுத்தை புலி. வீதியில் உறைந்த பொதுமக்கள். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தொடரும் பழுதுகள். ஒரே மாதத்தில் 5வது முறையாக கோளாறு. மின் உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. வங்கக்கடலில் உருவான மற்றொரு புயல் சின்னம் லெஹர் புயலாக மாறலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி தனக்கு மனைவி இருந்ததை வேட்புமனுவில் மறைத்ததாக எழுந்துள்ள புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குஜராத் சட்டப்பேரவை தேர்தலின் போது தாக்கல் செய்த மனுவின் உண்மை தகவல்களை மறைத்ததாக பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளர் மீது புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கொல்கத்தாவை சேர்ந்த தொழிலதிபர் சுனில் சரோகி தாக்கல் செய்த மனுவில் மோடிக்கு மனைவி உள்ளதாகவும் அவர் பெயர் ஜசோதா பென் என்றும் இவர்களது திருமணம் 1951ஆம் ஆண்டு நடைபெற்றது என்றும் கூறியுள்ளார். மனைவி குறித்த தகவல்களை மோடி பிரமாண பத்திரத்தில் மறைத்துவிட்டதாகவும் அவரது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி நிராகரித்திருக்க வேண்டும் என்றும் வாதாடப்பட்டது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு மோடியின் மனுவை தேர்தல் அதிகாரி நன்கு பரிசோதித்துதான் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்றும் இதில் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தின் குறுக்கீடு என்ன உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். தேர்தல் வழக்காக வேண்டுமானால் இதனை தாக்கல் செய்யலாம் என்று கூறி மனுவை அவர் தள்ளுபடி செய்தார். 1000 கிலோ எடையுள்ள அணு ஆயுதத்துடன் குறிப்பிட்ட இடத்தை துல்லியமாக தாக்கும் தனுஷ் ஏவுகணையை இந்தியா இன்று வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்திய ராணுவ மேம்பாட்டு மற்றும் ஆராய்ச்சி கழகம் தயாரித்துள்ள தனுஷ் ஏவுகணை ஏற்கனவே இந்திய கப்பல் படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தனுஷ் ஏவுகணையின் சோதனை ஒடிசா மாநிலம் பாலாசோர் கடல் பகுதியில் இன்று காலை 11:10 மணிக்கு நடைபெற்றது. கடலில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய கடற்படை கப்பலில் இருந்து இந்த ஏவுகணை செலுத்தப்பட்டது. இந்த ஏவுகணை குறிப்பிட்ட இடத்தை துல்லியமாக தாக்கியது. 500 கிலோ முதல் 1000 கிலோ எடையுள்ள அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணையை கடல் மற்றும் கடல் சார்ந்த தரைப்பகுதிகளில் குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் சக்தி வாய்ந்தது. சிறுவர்களை இராணுவத்தில் சேர்ப்பதாக விடுதலை புலிகளை குற்றம் சாட்டிய இலங்கை அரசு தற்காப்பு பயிற்சி என்ற போர்வையில் பள்ளி குழந்தைகளை போரில் ஈடுபடுத்த ஆயுத பயிற்சி அளித்து வருவது தற்போது அம்பலமாகியுள்ளது. விடுதலை புலிகள் சிறுவர்களையும் பெண்களையும் படையில் சேர்த்து கேடயமாக பயன்படுத்துகின்றனர் என்பது இலங்கை இராணுவத்தின் நீண்டகால குற்றச்சாட்டு. அதேவேளையில் பள்ளி மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி தருவதாக இலங்கை அரசாங்கம் மீது எழுந்த குற்றச்சாட்டை அந்நாட்டு அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில் தலைமைத்துவ பயிற்சி என்ற பெயரில் பள்ளி மாணவர்களுக்கு இலங்கை அரசு இராணுவ பயிற்சி அளித்து வருவது தற்போது அம்பலமாகியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர், பள்ளி முதல்வர் அடங்கிய குழுவினரை முகாமிற்கு அழைத்துச் சென்ற இலங்கை இராணுவம் பயிற்சிகள் அளிப்பது தெரியவந்துள்ளது. மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளிப்பது போன்ற படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இசைப்பிரியா கொலை தொடர்பாக சேனல் 4 வெளியிட்ட காட்சிகள் காமன்வெல்த் மாநாட்டின் போது இலங்கை அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி தருவது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே சிறுத்தைப்புலி ஒன்று நள்ளிரவு வீட்டின் மேற்கூரையை உடைத்துக்கொண்டு உள்ளே குதிக்க முயன்றுள்ளது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து கூச்சல் போட்டதால் அது பாய்ந்து ஓடி அருகிலுள்ள தேயிலை தோட்டத்தில் மறைந்துள்ளது. வால்பாறை பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி நகரில் மாயத்துரை என்பவரது வீட்டில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேற்று நள்ளிரவு அவரது வீட்டின் கூரை மீது யாரோ நடமாடும் சத்தம் கேட்டுள்ளது. திடீரென்று வீட்டின் கூரை உடைந்துள்ளது. அந்த சத்தம் கேட்டு மாயத்துறையின் தாயார் விழித்து பார்த்தபோது கூரையில் இருந்து சிறுத்தை புலி எட்டி பார்த்துள்ளது. உடனே வீட்டில் உள்ளவர்கள் பீதியில் கூச்சலிட்டுள்ளனர். அதை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் ஓடி வந்துள்ளனர். ஆட்களை பார்த்ததும் சிறுத்தை புலி கூரையில் இருந்து தாவி குதித்து அருகில் இருந்த தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்து மறைந்துள்ளது. நேற்று இரவு ஒரு 11 மணி சுமாரில் சிறுத்தை எங்கள் வீட்டு மேலே நடமாடி ஓட்டு உடஞ்சி ஓட்டுலேருந்து உள்ள தலையை எட்டி பார்த்துருக்குங்க. எல்லாம் எங்கள் அம்மா பார்த்துட்டு அதை அலறிடுச்சு. குழந்தைகள்லாம் சத்தம் போட்ட பிறகு சிறுத்தை கீழே இறங்கி வீட்டுக்கு வெளியே ஓடிடுச்சுங்க. இது அடிக்கடி நடக்குது.
இது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சிறுத்தையை பிடிச்சி வேறு இடத்துல கட்டுப்பாதையில் கொண்டு விடுறதுனால விட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம். நேற்று 11:30 மணிக்கு மேலே வந்துட்டு சிறுத்தை வந்துட்டுருக்கு. நிறைய டைம் வந்து இந்த பக்கம் சுற்றிட்டுருக்கு. ஸோ அதை பிடிக்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க. ஏன்னா எங்கள் பக்கத்தில் வந்து குழந்தைங்க எல்லாம் நிறையா இருக்காங்க. ஸ்கூலு, பாய்ஸ் ஹாஸ்டல், எங்களோட ஹாஸ்டல்னு நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் சிறுத்தையை பிடிக்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க. வால்பாறை பகுதியில் காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த நிலையில் தற்போது சிறுத்தை புலியும் புகுந்துள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஹெலன் புயல் கரையை கடந்த மறுநாளே வங்கக்கடலில் மற்றொரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது. இது புயலாக மாறினால் இதற்கு லெகர் என்று பெயரிட வானிலை ஆய்வு மையம் காத்திருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஹெலன் புயல் ஆந்திராவில் நேற்று கரையை கடந்தது. ஹெலன் புயல் கரையை கடந்த மறுநாளே லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டல மேலடுக்கில் சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் ஆந்திராவை கடந்த அந்த ஹேலன் என்ற புயலானது இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குன்றி இப்பொழுது மறைந்து விட்டது. கடந்த 24 மணி நேரத்திலே லட்சத்தீவு பகுதியில் நிலவும் ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 6 சென்டிமீட்டர் ஆரணியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக நாகர்கோவில், தூத்துக்குடி மற்றும் குளச்சலில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். நேற்று தென்சீன கடல் பகுதியிலிருந்து ஒரு சலனமானது மலாய் தீபகற்பத்தை கடந்து சுமத்ரா கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவில் அது வலுப்பெற்று ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள மலாய் கடற்கரையோரம் நிலை கொண்டுள்ளது. அனைத்து கணினி சார்ந்த கணிப்புகளையும் பார்க்கும் பொழுது ஒரு கருத்தொற்றுமை இல்லை. ஆனால் எந்த ஒரு கணினி சார்ந்த கணிப்பும் அது தமிழகத்தை நோக்கி வரும் என்று சொல்லவில்லை. இருந்தும் வரும் நாட்களில் அது எவ்வாறு வலுப்பெறும், எவ்வாறு செல்லும் என்று கண்காணிக்கப்படும். சுமத்ரா அந்தமான் கடல் பகுதியில் தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும் அது தீவிரமாகுமா என்பது குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஒரே கொதிகலனின் இந்த மாதத்தில் 5வது முறையாக பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த மாதம் மட்டும் சுமார் 2000 மெகாவாட் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகள் மூலம் தினமும் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 3வது யூனிட்டில் உள்ள கொதிகலனில் இந்த மாதத்தில் இதுவரை 4 முறை பழுது ஏற்பட்டது. கடந்த ஒரு வாரத்தில் 3 முறை பழுதாகியுள்ளது. இதனால் இந்த மாதம் மட்டும் சுமார் 2000 மெகாவாட் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. 3வது யூனிட் சீரமைக்கப்பட்டு நேற்று மின் உற்பத்தி தொடங்கியது. இந்நிலையில் இன்று மீண்டும் அதில் பழுது ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே மின் பற்றாக்குறை உள்ள நிலையில் இதுபோன்ற பழுதுகளால் மேலும் மின்வெட்டு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆயுட்காலத்தை தாண்டி மின் உற்பத்தி நடைபெறுவதால் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி அனல் மின் நிலைய கொதிகலன்களை சீரமைக்கும் பணி 6 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட உள்ளது. மறுசீரமைப்பு பணி முடிவடைந்ததும் இதுபோன்ற பழுதுகள் ஏற்படாது என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுதில்லியில் காவல்துறை அதிகாரிகளின் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலை சீர்குலைக்க தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். முசாபர் நகரில் ஏற்பட்ட கலவரத்தில் எண்ணற்ற அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளதை போன்று இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்வுகள் தலை தூக்கும் போது காவல்துறை துரிதமாக செயல்பட்டு தொடக்கத்திலேயே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். A likelihood of attempts to disrupt the forthcoming Lok Sabha and Assembly election. The security forces also need to be careful and measured in their response to militant attacks as well as law and order disturbances. We cannot afford such a state of affairs to continue. Our law and order agencies must therefore ensure that trivial or local issues are not exploited by vested interests to flame communal passions. And once disturbances occur, they must be tackled with the utmost firmness and speed
without prejudice, fear, or favor. சமீப காலமாக சமூக வலைத்தளங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர் அதற்கு உதாரணமாக முசாபர் நகர் கலவரத்தை சுட்டிக்காட்டினார். கருத்து சுதந்திரத்தை பாதிக்காத அளவில் இதற்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இனிவரும் செய்திகளில் குழந்தைகள் கல்வியை வலியுறுத்தும் மணல் சிற்பங்கள், மணலில் மலர்ந்த கைவண்ணங்கள். மதுரையில் தொடரும் தற்கொலை அதிர்ச்சிகள். விடுதியில் தங்கியிருந்த கல்லூரி மாணவி தூக்கில் தொங்கினார். விவரம் இடைவேளைக்கு பிறகு. அப்படியே அஜு கேக்குறா தெரியுமா? என் பொண்ணு பேரு அருவியா? ஏன் உனக்கு தெரியாதா அர்ஜுன்னு? இதெல்லாம் ரூட் பண்ணுவீங்க? டைனோசர் அது குடிச்சிட்டு நாக்கு எப்படி பண்ணு தெரியுமா? ஹை பீக்கு சத்தம் இல்லை முன்னாடி மாதிரி. உடம்ப பார்த்துக்கணும். நான் ஆஃபீஸில் தானே ஹோமியோபதி ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. எங்கே போகிற? என்னம்மா? இது பாக்ஸா? செய்திகள் தொடர்கின்றன. ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்கை ₹1 கட்டணம் செலுத்தி பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேர்தல் அதிகாரி சபாபதி கூறியுள்ளார். ஏற்காடு தொகுதிக்கு வரும் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இந்த தேர்தலுக்காக தொகுதி முழுவதும் 290 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளது. இந்நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் செலவு கணக்குகளை மத்திய கணக்கு பார்வையாளர் பங்கஜ்குமார் சிந்தாலிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல் அதிகாரி சபாபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு கணக்கு நகல்களை ₹1 கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். மதுரையில் விடுதியில் தங்கியிருந்த தனியார் பொறியியல் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பழனியைச் சேர்ந்த நிர்மலா தேவி மதுரை விரகனூரில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் படித்து வந்தார். கல்லூரி விடுதியில் தங்கி படித்த நிர்மலா தேவி தமது அறையிலேயே இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கல்லூரி நிர்வாகம் அளித்த தகவலை அடுத்து நிர்மலா தேவியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காதல் விவகாரம் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தைகள் கல்வி மற்றும் காடுகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் மணல் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. மெரினா கடற்கரை காந்தி சிலைக்கு பின்புறம் சென்னை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இணைந்து கடற்கரை மணலில் விழிப்புணர்வு சிற்பங்கள் அமைத்திருந்தனர். குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி, காடுகள் பாதுகாப்பு மற்றும் டால்பின் மீன்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்ட இந்த மணல் சிற்பங்களை கடற்கரைக்கு வந்திருந்த பலரும் பார்வையிட்டு சென்றனர். பெருங்குடியிலேருந்து வந்திருக்கிறோம்.
பீச்சுக்காக வந்தோம். அங்கே பார்த்தா மணலில் சிற்பம் செஞ்சுருக்கிறது இப்போ அழகாக இருக்குது. அதனால் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்து பார்த்துட்ருக்குறோம். நல்லா இருக்குது பார்க்கவும். பிள்ளைங்களும் அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. விழிப்புணர்ச்சியாக இருக்குது பிள்ளைங்களுக்கு. பொம்மை எதில் செஞ்சுருக்காங்க? மணல் கல்லில் எப்படி இருக்கு? அதான் இருக்கு. நம்ம வந்து பீப்புளுக்கு வந்து சொல்கிறோம் லைக் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோன்னு சொல்கிறோம். நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது. சேவ் த டால்ஃபின்ஸ் பிகாஸ் டால்ஃபின்ஸ்லாம் ஒன்றா போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேவ் த சில்ட்ரன். நம்ம எல்லாம் சில்ட்ரன் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பப்ளிக் கிட்ட கன்வே பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பீச் மண்ணா எல்லாருக்கும் தெரியும் உடனே சரிஞ்சிரும்னு. இந்த மண் சரியாமல் ஒன்றும் எடுத்து நல்லா கோபுரம் மாதிரி கட்டி அதில் இருந்து ஒரு டீட்டெயில் ஒர்க்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். மல்லிகைப்பூவின் பெருமையை வெளிநாட்டு பயணிகளுக்கும் உணர்த்தும் வகையில் மதுரை விமான நிலையத்தில் மல்லிகை விற்பனை அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது மல்லிகைப்பூ. சரம் சரமாய் தொடுக்கப்பட்டிருக்கும் மதுரை மல்லிக்கு உலக அளவில் மவுசு உண்டு. மதுரை மல்லியின் பெருமையை வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மதுரை மண்ணில் நுழையும் போது தெரிவிக்கும் வகையில் விமான நிலையத்தில் மல்லிகை விற்பனை அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது. மல்லிகை விற்பனை அங்காடியை திறந்து வைத்த தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் மதுரை மல்லியின் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்றைக்கு பல பொருள்கள் மதுரையின் பெயரை சொல்லி மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே சென்று கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று இன்றைக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் என்று சொல்லி அகில உலக வர்த்தக சட்டத்தின் அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய குண்டு மல்லி என்று சொல்லப்படுகின்ற மதுரை மல்லிகைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வெளிநாடுகளிலேயும் நம்முடைய நாட்டிலேயும் மார்க்கெட் இருக்கிறது. இதை இன்றைக்கு சிறந்த முறையிலே மதுரையிலே முதலிலே இவ்வாறு விமான நிலையத்தில் வரக்கூடியவர்கள், இங்கே வழி அனுப்ப வரக்கூடியவர்கள் எல்லாம் வாங்குகின்ற அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிலையினை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். மதுரை மல்லிகையில் இருந்து தயாரிக்கப்படும் நறுமண திரவியத்திற்கு வெளிநாடுகளில் அதிக தேவை காணப்படுகிறது. மதுரை மல்லிக்கு கடந்த ஆண்டு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் உள்ள புதுக்கோட்டை மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 15,000 மீனவர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் புதுக்கோட்டையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது அதிகரித்த வண்ணம் உள்ளனர். இதேபோல் புதுக்கோட்டையை சேர்ந்த 44 மீனவர்களை அந்நாட்டு படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து 15,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 10 லட்சம் வழக்குகளுக்கு ஒரே நாளில் தீர்வு காணும் தேசிய அளவிலான மெகா லோக் அதாலத் இன்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நடைபெற்ற லோக் அதாலத் எனப்படும் சிறப்பு மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக முத்திரைத்தாள், காசோலை, காப்பீட்டுத் தொகை மற்றும் போக்குவரத்து விபத்து வழக்குகளில் தீர்வு காணப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தரும் தகவல்களை பார்க்கலாம். இன்று இந்தியா முழுவதும் இன்று மெகா லோக் அதாலத் நடத்தப்படுகிறது. இதற்காக இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் இன்று இந்த மெகா லோக் அதாலத்தை தொடங்கி வைத்துள்ளார். இன்று தமிழகத்தில் மட்டும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்க்கப்பட உள்ளதாகவும் அவர் காலையில் தெரிவித்துள்ளார். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஆரம்பித்து வைத்துள்ள இந்த மெகா லோக் அதாலத்தில் பார்த்தோம்னா இந்த மக்கள் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றங்கள் மூலம் காப்பீட்டு திட்டங்கள் மூலம் பெறக்கூடிய நிலுவையில் உள்ள தொகை, இழப்பீடுகள், அதே போன்று இந்த காசோலைகள் மூலம் பெறப்பட வேண்டிய இன்சூரன்ஸ் உள்ளிட்ட, அதே போன்று ரயில்வே துறை, இது போன்ற பல்வேறு வகையில் நிலுவையில் உள்ள தொகைகள் பெறப்படாமல் உள்ளது, அதே போன்று நில ஆர்ஜிதம் உள்ளிட்ட வழக்குகளில் இன்று தீர்வு காண்பதற்காக நீதிபதிகள் முன்பாக இன்று பல்வேறு தரப்பிலிருந்து அதாவது 1309 வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 16 அமர்வுகள் மூலம் விசாரிக்கப்படுகின்றன. இங்கே பார்த்தோம்னா வழக்கறிஞர்கள் தரப்பிலும் சரி மக்கள் மத்தியிலும் இந்த மெகா லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றங்களை பெருமளவில் வரவேற்பதாகவே அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க லோக் அதாலத்ன்றது, இதுக்கு வந்து சமூகமாக விரைவாக நீதி கிடைக்கும், நீதி பெறலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலியமாக நிறைய வழக்குகள் இது மூலியமாக சமரசமாக தீர்வு காணப்படும் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணத்தில் விரைவாக தீர்வு காணப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்று தொடங்கப்பட்டுள்ளது. அதுதான் இதோட முக்கிய நோக்கம். நீங்கள் எந்த வழக்குக்காக வந்திருக்கீங்க சார்? உங்களுக்கான தீர்வு கிடைச்சதா? நான் பேங்க் லோன் ரீபேமெண்ட்டுக்காக வந்தேன். இப்போ வந்து நாங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பப்ளிக்கு செஞ்சாலும் பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க கோஆப்ரேட் பண்ணால் எல்லா வழக்கும் சீக்கிரமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தலைமை சதாசிவம் அவர்களுக்கு, தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கும். இதில் 1800 கேசஸ் எங்களுடைய சென்னை மண்டலத்தில் பல கோர்ட்ஸில், நிறைய கோர்ட்ஸில் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். இங்கே சென்னையில் ஒரு 500க்கும் மேலே கேசஸ் பார்த்துருக்கோம். மொத்தமாக ஒரு 27 கோடி இந்த 1800 கேசஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு எல்லாமே. இந்த லோக் அதாலத்துங்கிற மெக்கானிசம் வந்து ரொம்ப நல்ல ஒரு தீர்வு. கோர்ட்டில் பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு குறை இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குதுன்னு. பட் இந்த லோக் அதாலத் வந்து உடனே வந்து 2 பார்ட்டிஸும் மீட் பண்ணி அங்கேயே வந்து சொல்யூஷன் வந்து காண்றாங்க. அதனால் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகுது, அலைச்சல் இல்லை. இப்போ 2 பேருமே ஹாப்பியாக போகிறாங்க. இட்ஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன். இது வந்து கம்பெனி தரப்புலையும் சரி, கோர்ட்டு, பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறாங்க. கம்பெனி தரப்புக்கும் சரி, மக்கள் தரப்பிலிருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கம்பெனி சைட்லேருந்து கூட பார்த்தோமானால் இவர்கள் வரவேற்பு தான் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக பல்வேறு வழக்குகள் சமரச தீர்வை அடைகின்றன. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வழக்குகளில் தீர்வு பெறப்பட்டு யாரும் எதிர்க்கட்சி தோற்றவர் வெற்றி பெற்றவர் என்று பார்க்கப்படுவதில்லை. அதே போன்று இன்று இதற்கான உத்தரவுகள் உடனடியாக கிடைக்கப்பெறுகிறது. இதற்காக மேல்முறையீடு யாராலும் செய்ய முடியாது என்றும் இந்த மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் அதிகமாக இருப்பதாகவே மக்கள் தரப்பிலிருந்து. நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 4 இருக்கைகளில் லோக் அதாலத் நீதிமன்றம் இன்று நடைபெற்றது. இதில் செக் மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கிற்கு தீர்வு கிடைத்ததாக பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதை பேங்க்லேருந்து இப்போ ஒரு நோட்டீஸ் போட்டு 19,415 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் சர்வே பண்ணுங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க பேங்க் மேனேஜர் வந்து 12,000 ரூபா மினிமமாவது கட்டணும்னு சொன்னாங்க. பழையபடி அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 500 ரூபா பெரியவருக்கு தள்ளி கொடுங்கன்னு சொல்லி 11,500 ரூபா கட்டி அதை ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டேன். எந்த செலவும் இல்லாமல் இந்த லோன் அடப்பட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோவையில் சிவில் மற்றும் மோட்டார் வாகன விபத்துகள் தொடர்பாக 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்று முடிக்கப்பட்டுள்ளன. ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாகன விபத்தில் ஒருவர் இறந்துவிட்டார். அவருக்கு குடும்பத்தினர் இன்றைக்கு நஷ்டீடு கேட்டு வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட 9 மாதங்களாக நடைபெற்ற வழக்கு இன்றைக்கு மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் உடனடியாக தீர்வு காணப்பட்டு அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க நீதிமன்றத்தார் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேற்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 5,90,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்கிறோம் உலகிற்கு. இணைந்திருங்கள். இது சத்தியம் செய்திகள்.